வணக்கம். வளர்ச்சியின் விதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவங்க வெங்கடேஷ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ஷன் எவ்ரி டைப் ஆஃப் இன்வெஸ்டர், ஸ்பெக்யூலேட்டர், ஹெட்ஜ் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட் ஹெட்ஜ், பார்ஷியல் ஹெட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலி ஆப்ஷன்ஸை எப்படி ஒரு இன்சூரன்ஸ் பிஸ்னஸாக ரன் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதா சொன்னோம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி முதல்ல பேசும்போது நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸை தான் எக்ஸாம்பிளாக காமிச்சோம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் மக்கள் ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறவங்களாம் எப்பயுமே இருப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸை செல் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனாக எப்பயுமே இருக்கும், ஒரு கம்பெனியாக இருக்கும். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரே மெயின் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், மக்களே ஆப்ஷனை பையும் பண்ணலாம், மக்களே ஆப்ஷனை செல்லும் பண்ணலாம். அதாவது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பையராகவும் இருக்கலாம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாகவும் இருக்க முடியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கும்போது அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அட் த சேம் டைம் லாஸ் வந்ததுன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் வரும் அதே மாதிரி லாஸும் வரலாம். அஃப்கோர்ஸ் அந்த லாஸை ஆப்ஷன் ரைட்டிங் அப்படின்னு பேர். இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு பேர் ஆப்ஷன் ரைட்டிங். அதாவது ஆப்ஷன் வாங்கினதை எக்ஸிட் பண்ண ஆப்ஷன் செல்லிங். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் இன்சூரன்ஸாக ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ஆப்ஷன் ரைட்டிங். ஆப்ஷன் ரைட்டிங்கில் வரக்கூடிய லாஸஸை எப்படி இன்சூரன்ஸ்காரங்க ரீஇன்சூரன்ஸ் எடுத்து அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி அதுக்கும் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போது இதை ஒரு பிஸ்னஸாக ஏன் பண்ணணும், பண்ணுறது நல்ல ஐடியாவாகும், எப்போ பண்ணலாம், எதனால் பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூல் ஆஃப் 72 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 72வை இஃப் வி டிவைட் பை தி இன்ட்ரெஸ்ட் ரேட். சரி, நம்ம பேங்க்கில் வந்து இப்போது 10% 7% இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு வச்சுப்போம். இந்த 72 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் சம்திங் வரும். அந்த 10 பாயிண்ட் சம்திங் இஸ் நத்திங் பட் அவ்வளோ வருஷங்கள் ஆகும் நம்ம போடுற பைசா டபுள் ஆகிறதுக்குன்னு அர்த்தம். சப்போஸ் 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். 72 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அப்ராக்சிமேட்லி 7 to 7.2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம போடுற பைசா டபுள் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் 10ங்கிற ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரூல் ஆஃப் 72. ஈவன் இஃப் அவர் இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் அரவுண்ட் 9 or 10%, if we just simply assume for our lifestyle 10% ஆனோம் மினிமம் நம்ம சம்பாதிக்காட்டா நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிட்டே போகும். இப்போது 10% ஆனும் சம்பாதிக்கணும், அதுக்கு மேலே சம்பாதிச்சா தான் ரியல் கெயின். இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ஃப்ளேஷனோட கம்மியாக இருக்கும், இன்ஃப்ளேஷனுக்கு மேலே நம்ம சம்பாதிக்கணும். அப்படிங்கும்போது 10% ஆனும் மினிமம் நம்ம இந்தியாவில் சம்பாதிச்சா தான் நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். அப்போது ரூல் ஆஃப் 72 படி நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நான் 6 வருஷத்தில் என்னோடய பைசாவை டபுள் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார்னா 72 டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஒரு 3 வருஷத்தில் நான் என் பைசாவை டபுள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா 72 டிவைடட் பை 3 அப்படின்னு போடலாம். ஸோ ஒருத்தர் 24% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சம்பாதிச்சார்னா, ஒரு வருஷத்துக்கு 24% சம்பாதிச்சார்னா அவர் பைசா 3 வருஷத்தில் டபுள் ஆகும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்றைக்கி தேதியில் 10 வருஷத்தில் டபுள் ஆகும். ஸோ முதல்ல நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப கூட்டிகிட்டு போய் ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் போட்டாக்க என்ன ப்ராப்ளம்னா, ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்போது ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். நெட்டாக ஒரு வருஷம் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. நான் ஈக்விட்டியில் 3 வருஷத்தில் டபுள் ஆகிற ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து போட்டுட்டாங்க, அப்போது 72 by 3 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ நான் 24% சம்பாதிச்சிட்ட மாதிரி ஆகிடும். நான் 3 வருஷத்தில் ஒரு ஸ்டாக்கை டபுள் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரே ஸ்டாக்கில் எல்லாத்தையும் போடுறதா பிரித்து போடுறதாங்கிற ப்ராப்ளம் வரும். லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி போட முடிஞ்சால் போடலாம், பெஸ்ட். சப்போஸ் அதை தவிர எனக்கு ஏதாவது ஒரு ரெவென்யூ தர ஒரு பிஸ்னஸ் கிடைக்குமா,
ஏன்னா எல்லா பைசாவையும் தூக்கி ஒரே ஸ்டாக்கில் போட பயமாக இருக்குதுன்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். பிரித்து எல்லாத்துலேயும் போடுறாருன்னு வச்சுப்போம். ஒன்று ஏறுது இன்னொன்று இறங்குதுன்னு வச்சுப்போம். அப்போது நெட்டாக லாஸில் ஆகிடும் அல்லது ப்ராஃபிட் இல்லாமல் ஆகும். அப்பயும் 24% எல்லாம் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். எல்லாத்தையும் தூக்கி ஒன்றுத்தில் போட்டால் அது ஹிட் ஆச்சுன்னா சூப்பர் ஹிட், போச்சுன்னா மொத்தமும் போயிடும். இதுதான் ஈக்விட்டியில் இருக்கிற கீ சேலஞ்ச். அப்போ நான் ஹை ரிவார்டு தர ஃப்யூச்சர்ஸுக்கு வரேன்னு வந்தால் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். சரி, அப்போ நான் ஸ்பெக்குலேட் பண்ணி ஆப்ஷன் பை பண்ணி மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம 3 டைமென்ஷன்லி கரெக்டாக இருக்கணும்னு பழைய வீடியோஸில் பார்த்தோம். அப்போ என்ன தான் பண்ணலான்னு கேட்டால் ஹை ரிஸ்க் எடுத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனை ரைட் பண்ணி நான் ஒரு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணி இந்த ரூல் ஆஃப் 72 படி 3 to 4 இயர்ஸில் நான் டபுள் பண்ண முடியும். 5 இயர்ஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு கெட் த மணி டபுள்டு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் ரைட்டிங் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு ஒரு எபிசோடில் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இன்ட்ரென்சிக் வேல்யூனாக்க ரியலாக அதில் பைசா இருக்கணும், இந்த மணி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அவுட் ஆஃப் மணி அப்படிங்கிறது பியூராக ஹோப்ஸ் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம ஹோப்ஸை தான் செல் பண்ண முடியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குகிற ஒவ்வொருத்தரும் அது ரியாலிட்டி இல்லைனாலும் ஒவ்வொருத்தரும் நம்ம உடம்பு சரியில்லாமல் போய்டுவோங்கிற ஹோப்பில் இன்சூரன்ஸை வாங்குகிறோம். உடம்பு சரியில்லாமல் போய்டும் அப்படிங்கிற ஹோப் அகெயின்ஸ்டாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோப்பை விற்கிறவங்க தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அதே மாதிரி இப்போ நிஃப்டியை வச்சு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12,700ங்கிறது 23 rupees 50 பைஸ்க்கு 12,700க்கு மேலே போகும் அப்படிங்கிறவர் அதை வாங்குறார். 12,700க்கு மேலே போகாது அப்படிங்கிறவர் அதை விற்கிறார். சிமிலர்லி 11,800 புட் எடுத்து பார்த்தீங்கன்னா 31 ரூபா 75 பைசா இருக்குது. 11,800க்கு கீழே மார்க்கெட் போகும் அப்படின்னு பிலீவ் பண்ணி 31 ரூபா 75 பைசா கொடுத்து அதை வாங்குறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். 11,800க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு அதை விற்கிறவங்க கிட்டேருந்து தான் அதை வாங்குகிறாங்க. விற்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது 31 ரூபா 75 பைசாங்கிறது தான் ப்ரீமியம் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிறாங்க, அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா எவ்வளோ கீழே போகுதோ அதை கிளைமாக அவங்க செட்டில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11,800க்கு கீழே ஒரு 100 பாயிண்ட் இறங்கி 11,700க்கு நிஃப்டி போய் க்ளோஸ் ஆச்சுன்னா January 30th 11,800க்கு கீழே 100 rupees டோட்டலாக இருக்குன்னு அர்த்தம். அதில் 31 அதை அவங்க கிளைமாக செட்டில் பண்ணணும். அது அவங்க மொத்தமாக அவங்க லாஸ் கிடையாது. ஏன்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 32 ரூபா ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிளில் 4 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லு வருது, அதை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ணுது. அதுக்குரிய ப்ரீமியம் ஆனால் 20,000 ரூபா அது ஏற்கனவே வாங்கியாச்சு. அப்படிங்கிறதால அதோடைய லாஸ் 3,80,000 ரூபா. அப்போது 11,800 புட்டை விற்கிறவங்களுக்கு மார்க்கெட் 11,700 போச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தா 100 minus the collected premium. But the loss is unlimited. மெடிக்கல் இன்சூரன்ஸில் உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம்னு சொல்லுவாங்க. இங்கே the loss is unlimited. In theory, suppose 11,500க்கு மார்க்கெட் போயிடுது. நம்ம 11,800 புட்டை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி ஆக்ட் பண்ணுற ஒரு ட்ரேடர் 11,800 புட்டை அப்ராக்சிமேட்லி 30 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 11,800க்கு கீழே 300 பாயிண்ட் ரியாலிட்டிக்கு வந்துடும். 11,500ல் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போது 300 ரூபா அவர் கிளைம் செட்டில் பண்ணணும். அந்த 300 ரூபாவில் 32 ரூபா அவர் ஆல்ரெடி ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணிட்டார். பாக்கி 268 ரூபா அவருடைய லாஸாக இருக்கும். ப்ராஃபிட் எப்போ நடக்கும்? இப்போ ஒருத்தர் 11,800 புட்டை 30 ரூபாய்க்கு விற்கிறார். 12,700 காலை 23 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ என்ன ஆகுது? மார்க்கெட்
12,700லேருந்து 11,800க்குள்ளே எங்கே முடிஞ்சாலும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கவலையே கிடையாது. ஏன்னா 12,700க்கு மேலே போச்சுன்னா தான் அவர் கிளைம் செட்டில் பண்ணணும். 11,800க்கு கீழே போச்சுன்னா தான் இவர் கிளைம் செட்டில் பண்ணணும். இவங்க 2 பேர் இந்த 2 பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் January 30th க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த 2 பேர்கிட்டேருந்தும் கலெக்ட் பண்ண ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கம்பெனியவே சேரும். இந்த 32 ரூபாங்கிறது நிஃப்டியோட லாட் சைஸ் 75. ஸோ ஒரு லாட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பழைய எபிசோட்ஸில் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டோம். நிஃப்டிக்கு 10% மார்ஜின்ங்கிறதால அதோடைய கான்ட்ராக்ட் வேல்யூ இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட 9 lakhs. அதோடைய 10% 90,000 rupees. இன்சூரன்ஸ் கம்பெனி 90,000 rupees-ஐ அவங்க டேபிளில் வைக்கணும். ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தா, ஃப்யூச்சரில் வாங்குறவங்க விற்கிறவங்க 2 பேருமே ஃபுல் மார்ஜின் கட்டியாகணும். ஆப்ஷனில் வாங்குறவங்களுக்கு ரிஸ்க் கம்மிங்கிறதால ப்ரீமியமை அவங்க கட்டுவாங்க. அவங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் என்னவோ அதை பொசிஷன் எடுக்கும்போது அவங்க கட்டிடுவாங்க. ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க ப்ரீமியம் கட்ட வேண்டாம். அவங்களுக்கு அந்த பையரோட கட்டுற ப்ரீமியம் ஆப்ஷன் செல்லருக்கு அன்றைக்கி ராத்திரி கிரெடிட் ஆகிடும். அதற்கு மாறாக அவங்க NSE எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய 90,000 rupees-ஐ கேஷாகவோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலாட்ரலாகவோ அவங்க வச்சிடணும். இந்த கொலாட்ரல் எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். நிஃப்டியாவோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாவோ இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பையர் ப்ரீமியமை கேஷாக மட்டும்தான் கட்ட முடியும். ஏன்னா அது ஆப்ஷன் செல்லருக்கு கேஷாக வந்து சேர்ந்தாகணும். ஃப்யூச்சருக்கு 2 பேருமே அதே 90,000. நிஃப்டி ஃப்யூச்சரில் லாங் போகிறவங்க ஷார்ட் போகிறவங்க 90,000 வைக்கணும். ஆனால் நிஃப்டி ஆப்ஷன் வாங்குறவங்க அவங்க என்ன ப்ரீமியமுக்கு வாங்குறாங்களோ 30 ரூபாய்க்கு வாங்கினா 30 × 75 ஒரு லாட்டுக்கு கொடுத்தா போதும். ஆனால் ஆப்ஷன் ரைட்டர் ஒரு லாட் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி எதை விற்றாலும் ஒரு லாட்டுக்கு 90,000 rupees அவங்க மார்ஜின் வைக்கணும். ஏன்னா அவங்களுடைய லாஸ் இஸ் அன்லிமிட்டெட். பியாண்ட் அ பாயிண்ட் லாஸ் ஏறிண்டே போகும்போது ஃப்யூச்சரில் பொசிஷன் எடுத்தவங்களுக்கு என்ன லாஸ் வருமோ அந்த லாஸ் இன்சூரன்ஸ்காரங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க மார்ஜின் மணியை கொடுக்கணும். ஸோ ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னாக்க 5 லாட் கால் ஆப்ஷன் 5 லாட் புட் ஆப்ஷன் அவர் விற்கலாம். அல்லது 10 லாட் கால் ஆப்ஷனும் 10 லாட் புட் ஆப்ஷனும் நிஃப்டியில் அவர் விற்கலாம். கிட்டத்தட்ட 9 lakhs அதில் சரியாக போய்டும். இன்னொரு 1 லட்சம் ரூபாய் MTMக்கு வைக்கலாம். ஏன்னா பியாண்ட் அ பாயிண்ட் லாஸ் ஆகும்போது மார்ஜின் மணி கேட்பாங்க. அதுக்கு எப்பயுமே ஒரு 10% வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் என்னென்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னாக்க இதுக்கு மேலே மார்க்கெட் ஏறாதுன்னும் இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்காதுன்னும் நம்ம நம்புகிறோம் அப்படின்றவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு கீழே இறங்கிடும்னு பயப்படுறவங்க அந்த புட் ஆப்ஷனை வாங்குவாங்க. அதுக்கு மேலே ஏறிடும்னு பயப்படுறவங்க அந்த கால் ஆப்ஷனை வாங்குவாங்க. இது எப்படி மந்த்லி இன்கம்மை தரும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்பெசிஃபிக் லெவலை டிசைட் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஏறாதுன்னும் இறங்காதுன்னும் நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக ஒருத்தர் கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்க் இஸ் அன்லிமிட்டெட். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இருக்குது. அவர் ரீஇன்சூரன்ஸ் பண்ணலாம். 12,700 கால் அவர் விற்றாருன்னா 13,000 கால் அவர் வாங்கிடலாம். அப்போது அவருக்கு கிடைக்கிற ப்ரீமியம் 12,700 கால் வந்து இன்றைக்கி தேதியில் 23 ரூபா இருக்குது. அதை அவர் விற்றார்னா 13,000 காலை 5 ரூபா 30 பைசாவுக்கு அவர் வாங்கிடலாம். என்ன அர்த்தம்? ப்ரீமியமில் அவருக்கு கிடைக்கிறதுல 5 ரூபா போயிடும் ரீஇன்சூரன்ஸ் பண்ணுறதுல. ஆனால் அவருடைய லாஸ் 300 பாயிண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். 13,000க்கு மேலே இவருடைய இன்சூரன்ஸ் ப்ராப்ளமை இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி 11,8 புட்டை ஒருத்தர் விற்கிறாருன்னா 11,5 புட்டை அவர் வாங்கிடலாம். எவ்வளோ ரிஸ்க்கு எடுக்க தயாரோ எவ்வளோ ப்ரீமியம் இழக்க தயாரோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்கணும். பண்ணினா அவருக்கு எவ்வளோ நெட்டாக ப்ரீமியம் கிடைக்குங்கிறதும் அவருடைய டோட்டல் ரிஸ்க்கையும் டிஃபைன் பண்ணிட முடியும். இப்படி டிஃபைன் பண்ணி 2,000, 3,000, 1,500ன்னு ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் ரூபா 90,000 ருபீஸ்க்கு எல்லா 12 மாதமும் கால்குலேட் பண்ணினா
கிடச்சா என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போது ஒருத்தருக்கு 90,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னே வச்சுப்போம். 90,000 ருபீஸ்க்கு ஒருத்தருக்கு டோட்டலாக 2,000 ரூபா ப்ரீமியம் கிடைக்குது. ஒரே ஒரு கால் ஆப்ஷன் மட்டும் விற்கிறார், அல்லது ஒரே ஒரு புட் ஆப்ஷன் மட்டும் விற்று 2,000 ரூபா கிடைக்குது. ஒரு 25 ரூபா கோட்டார் ஒரு ஆப்ஷனை அவர் விற்கிறார். அந்த மாதிரி ஒரு சேஃபாக ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி விற்றதுக்கு அவருக்கு 2,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இது ஒரு மாதத்துக்கு கிடைக்கிற பைசா. ஒரு மாதத்துக்கு அவருக்கு 2.22% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு வருஷத்துக்கு இது 26% ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் 26% ரிட்டர்ன் தர ஒரு பிஸ்னஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் கூட ரீஇன்சூரன்ஸ் பண்ணிட்டு பண்ணால் இன் வர்ஸ்ட் கேசஸ் வேர் நிஃப்டி 10%, 13% அப் சைடோ டவுன் சைடோ ஒரே சைடில் மூவ் ஆகும்போது கிளைம் செட்டில் பண்ண வேண்டி வந்ததுன்னா ஒரு 3-4 மாதத்துடைய ப்ரீமியம் கலெக்ட் பண்ணதை ஃபுல்லாக இழக்க வேண்டி வரும். அப்படி ரீஇன்சூரன்ஸும் பண்ணலைன்னா நெட்டாக பெரிய லாஸ் கூட வரலாம். அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனி ரன் பண்ணும்போது 25% எய்ம் பண்ணி ரன் பண்ணினா ரீஇன்சூரன்ஸையும் வச்சு ஹெட்ஜ் பண்ணினாக்க 25% ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. நெக்ஸ்ட்டு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சம்பாதிக்கிறத தாண்டி ரீஇன்சூரன்ஸ் பண்ணுறதை தாண்டி வேறு ஏதாவது இதில் ஆப்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கா? ஆப்ஷன்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கான்னா நிறைய இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதுக்கு மேலே ஏறாது இதுக்கு மேலே இறங்காது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும். எல்லாருக்கும் சும்மாவே இன்சூரன்ஸ் கொடுத்துடாது. இவருக்கு இன்சூரன்ஸ் நிறைய ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கும், அல்லது இவருக்கு இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடும். அதை டிசைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே எதை யூஸ் பண்ணுறது? நிறைய யூஸ் பண்ணலாம். இங்கே வால்யூம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், புட் கால் ரேஷியோ, FII டேட்டா, டெக்னிக்கல் அனாலிசிஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எடுக்கிற மெடிக்கல் டெஸ்ட்டில் எப்படி பல டெர்மினாலஜிஸ் எல்லாம் இருக்குமோ, அதுக்கப்புறம் தான் அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்கறத பற்றியும் இந்த ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறது ஒர்த்தா, இதோட ஜாஸ்தி ப்ரீமியம் டிமாண்ட் பண்ணால் தான் கொடுக்கலாமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். நம்ம இத்தனை நாளாக பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கப்புறமா 3rd லெவல் இன்டென்சிஃபைட் லெவல், அது நம்ம இந்த டெக்னிக்கல்ஸ் கற்றுன்றதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணோம், எந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க முடியும், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எந்தெந்த டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் பற்றியும் நம்ம வீடியோஸ் 3rd லெவலில் பார்ப்போம். இது வளர்ச்சியின் விதைகள். இங்கு முறையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.